1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இன்னைக்கு சபைக்கு விசுவாசிகளுக்கு தேவையான ஒரு விஷயம். உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையா ஒரு கேள்வி கேட்டா, நம்ம ஏன் சபைக்கு வருகிறோம், ஏன் ரட்சிக்கப்பட்டோம், இயேசு ஏன் நம்மை தேடி வந்தார் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கும். என்னுடைய வறுமையை மாற்ற வந்தார், என் கவலைகளை மாற்ற வந்தார். ஆனா இங்கு சொல்லப்படுகிறது, இயேசு ஏன் பூமிக்கு வந்தாராம்? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் என்ன பண்ணாராம்? வெளிப்பட்டார். இயேசு ஏன் பூமிக்கு வந்தார்? பூமிக்கு ஏன் வந்தாரு? உங்களை பார்க்க வந்தாரு. உங்களுக்குள்ளே ஏன் வந்தாரு? அவர் எதுக்கு வந்தாரோ அதுக்காக தான் உங்களுக்குள்ளேயே அவர் என்ன பண்ணாரு? வந்தார். ஒரு ஊருக்கு ஒரு ஆள் வருதுன்னா ஒரு காரியத்தை செய்வதற்காக வந்தாங்க. அந்த ஆள் ஒரு நபரை சந்திச்சா திரும்ப இவர் எதுக்காக வந்தாரோ அதுக்காக தான் அந்த நபரை சந்திக்க வந்திருக்கிறார். அப்ப இயேசு பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன சொல்றாரு? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். இயேசு ஏன் பூமிக்கு வந்தார் இறைமகனா அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர் தான், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி. அது என்ன பிசாசின் கிரியைகள்? பாவம் தான் பிசாசுடைய கிரியைகள். பாவம் யாருனால் உண்டாயிருக்கிறது? பிசாசினால். அப்ப பாவம் உலகத்துல பிசாசினால வந்துச்சு. இயேசு அதை அழிக்கும்படி வந்தார். இயேசுவால் நமக்கு பரிசுத்தம் வந்தது. இதுக்கு தான் இயேசு வந்தார். இயேசு வந்தது இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். இயேசு உங்களுக்குள்ள ஏன் வந்தார்னா இதை தான் நீங்களும் சொல்லணும். என்ன சொல்லணும்? இயேசு எனக்குள் வந்து பிசாசின் கிரியையாகிய பாவத்தை அழிக்கவே இயேசு எனக்குள் வந்தார். அவருடைய கிரியைகளாகிய பரிசுத்தத்தை எனக்கு தருவதற்கு இயேசு வந்தார். ஒரே ஒரு ஆன்சர். யாரு கேட்டாலும் இதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க மனசுல நீங்க அதை வச்சுக்கணும். இதுல உறுதியா இருந்தா நம்ம அசைக்கப்படுவதே இல்லை. இயேசு 3 நாட்கள் வனாந்தரத்துல, நம்ம இந்த பாப்பா மாதிரி இந்த சைஸ்ல இருந்து பெரிய வயசானவங்க கிழவனார் வர எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. 3 நாள் சாப்பாடே கிடையாது. வனாந்தரத்துல என்ன இருக்கும்? சுத்தி கடையிலும் இல்லை, சாப்பாடு இல்லை, ஏசுநாதர்கிட்ட காசும் இல்லை. 3 நாளும் கூட்டம் நடக்குது. 3 நாள் நடக்கிற கூட்டங்கள்ல எதை பத்தி பேசுகிறார்? பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். 3 நாளும் முடிந்தது. அந்த கூட்டத்தில் உள்ளவங்க நினைச்சிருப்பாங்க, என்னடா இதான் ஒரே செய்தியா, இதான் பிரசங்கமானா? 3 நாளும் அதே செய்தி தான். நான் 3 நாட்கள் நிறைவேறி போனது. இப்பொழுது ஜனங்களுடைய தேவை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டார். ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட செய்திகள் இந்த இடத்துல கேட்கலாம். உங்க குடும்பத்துக்காக நம்ம தனிப்பட்ட முறையில் ஜெபிக்காம இருக்கலாம். கூடுமானால் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். 3 நாட்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர்களை 3ஆவது நாள் திருப்தியோடு கர்த்தர் அனுப்பி ஆண்டவர் சொன்னார், பசியோடு அவர்கள் இருப்பார்களே, என் பிள்ளைகள் சோர்ந்து போயிருப்பார்களே என்று சொல்லி எல்லா பக்கமும் பார்க்கிற 3 நாள் ஆண்டவருடைய வார்த்தையை, பரலோகத்தையும் பிசாசின் கிரியைகளை அழிப்பதை பற்றியும் பரிசுத்தத்தை பற்றியும் 3 நாள் படிச்சாங்க சாப்பிடாம. 3ஆவது நாள் அப்படி மாம்சத்துல சரீரத்துக்கு தேவையானது ஆண்டவர் கண்டுபிடிச்சார். இவங்களுக்கு பசியா இருப்பாங்க, இவங்க சோர்ந்து போயிடுவாங்க, இவங்க நோயோட இருப்பாங்க, இவங்க பலவீனத்தோட இருப்பாங்கன்னு 3ஆவது நாள் என்ன செய்தார்? ஆண்டவர் சாப்பாடுக்காக தேடுறாரு. ஒரு சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீனும் வைத்திருந்தார். அவனிடத்துல வாங்கி அதை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் அதை பங்கிட்டு கொடுத்தார். எல்லாரும் திருப்தியாகி கடந்து போனார். அல்லேலூயா. இதுல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் விரும்புகிற போதனையை நாம் கேட்டால் கர்த்தர் நம்மை குறைவுபடவே விட மாட்டார். நிச்சயமாய் அந்த காரியத்துல நம்முடைய தேவைகள்ல, குடும்ப சமாதானங்கள்ல அவர் திருப்தியை தந்துதான் நம்மை அனுப்புவார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரை நம்ம இந்த மாதிரி காரியத்தை கேட்கணும். அவர் எதற்கு வந்தார்? என்னிடத்தில் இருக்கிற பிசாசின் கிரியையாகிய பாவத்தை அழிக்கும்படியே இயேசு வந்தார். மத்தேயு 1:21 இயேசு பிறக்கிறார், உனக்கு ஒரு பாலகன் பிறப்பார் அப்படின்னு மரியாள் இடத்துல கேப்ரியல் தூதன் சொல்லுகிறான். சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெயரிடுவாயாக. அவருடைய பெயர் என்ன சொல்லு? இயேசு என்று அவருக்கு பெயரிடுங்கள். ஏன் இயேசு என்றால் என்ன? இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நீக்கி நீக்கி, அதுல ஒரு வேர்ட் இருக்கும், நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன? இயேசு பாலகனாய் பூமியில பிறக்கிறார். இயேசுடைய பெயருக்கு அர்த்தம் என்னன்னு தூதன் சொல்றான். அவர் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதான் 1 யோவான் 3:8 நம்ம வாசித்தோம்ல, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அப்ப இயேசு பிறந்ததுக்கு நோக்கம் என்ன? கிறிஸ்துமஸ் கொண்டாடவோ, கேக் வெட்டவோ? ஐயோ, கிறிஸ்துமஸ்ன்னு என்னென்னலாம் கொண்டாடுறாங்க. நாங்க ஒரு ஊருக்கு போனோம், போய் ஃபுல்லா சண்டை நடக்குது. வெளியிலாம் வெடி வாங்கி வச்சு கொட்டுலாம் வச்சிருக்காங்க. அது ஒரு பாரம்பரிய ஒரு சபை. நைட்டு தண்டல் அடிச்சு அப்படி நாதசுரம் ஊதி ஊரையே சுத்தி வர்றாங்க கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு முன்பாக. கிறிஸ்துமஸ் ஆராதனையில
பங்கு பெறுகிறார்கள். கோயிலுக்குள்ள ஃபாதரை பார்த்து சொன்னார், அந்த போதகரை பார்த்து சொன்னார், ஒழுங்கா இந்த தடவை ரொம்ப நேரம் நடத்திட்டு போறீங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிருப்பேன்னு போதகரோட சண்டை. எதுக்கு நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் எங்களோட என்ன பண்ணணும், நடத்திட்டு போகணும்னு ரெண்டு ஒரு பயங்கர வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ள எல்லா கோயில் காரியங்கள் நடக்கிறது. இப்போதான் சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திருவிருந்து கொடுத்தாங்க. எல்லாரும் முடிகிற நேரத்தில் வர்றாங்க. நம்மளாவது ஆராதனை நடத்தும் போது தான் வருவோம், அவங்க என்னாச்சுமாவே போடும்போது வர்றாங்க. முடியும் போது வந்தா எல்லாரும் பட்டு உடுத்தி பயங்கரமான ட்ரெஸ் உடுத்தி எல்லாரும் அப்படியே ஷோ காமிக்கிற மாதிரி கடைசியில் வந்தாங்க. ஒரு 300-400 பேர், 300-400 பேர் இருக்கும். சச்சனை நானும் மேஷாக்கும் போயிருந்தோம். போனால் அங்கே பிரசங்கம் பண்ணும்படி ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். இதை தான் பேசணும். ஒரு நாள் தான் வாய்ப்பு இருக்கிறது. இவங்கள்ட்ட உட்காந்துக்கிட்டு அதை ஆசீர்வதிப்பா, இது ஏற்கனவே தான் ஆசீர்வதிச்சு மின்னு வந்திருக்கானா, இவனுக்கு என்ன ஆசீர்வாதம், போட்டு தள்ளுறான்னு ஒரு வாய்ப்பு தான். ஃபுல் பேசி முடிச்சாச்சு. வெடியை போட்டாங்க. வெடியை போட்டு நாங்கள் வெளியில் வர்றோம், சினிமா பட்டா போட்டாங்க. போட்ட ஆட்டம் குத்தாட்டம் போட ஆரம்பிச்சோம். எப்படா இவன் போவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போக ஒரே ஆட்டம். அல்லேலூயா. அப்படிலாம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், அதுவே உண்மையானன்னு தெரியல. அப்ப இயேசு வந்தது ஏன்னு முதல்ல தெரியணுமே. ஏன் வந்தார் அவரு, இதை போதிக்கிறவங்களாவது கொஞ்சம் சொல்லி கொடுக்கணுமே. ஏன் வந்தார் இயேசு? நியூ இயருக்கும் கிறிஸ்மஸுக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுக்கிறக்கா? 2 ட்ரெஸ். கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு, நியூ இயருக்கு கிறிஸ்மஸ்க்கு. அதுல யாருக்காவது பிறந்த நாள் வேற இடையில வந்துடும், 3 ட்ரெஸ். ஐயோ எவ்வளவு பெரிய கொண்டாட்டம். அதை எடுத்து இந்த வசனத்தை எடுத்து சொல்ல வேணாமா? இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இயேசு என்றால் ஜனங்களின் பாவத்தை நீக்கி மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, நீக்குகிறவர். நீக்குகிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு சட்டையில கரை இருந்தா அதை துவைச்சு அதை திருப்பி வெள்ளையாக்கி உள்ள கரையை தூக்கி எறிகிறது, உள்ள இருந்து நீக்குகிறது. இயேசு அதற்கு தானே வந்தார். ஏன் இயேசுக்கு மட்டும்தான் அந்த பேரு? உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. மன்னிக்கிற தெய்வம் என்கிற ஒரே ஒரு தெய்வம் அவர்தான். பாவத்தை விட்டு நீக்குகிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் அவர்தான். அதனாலதான் சபைகளிலே அதை கண்டித்து பேசுகிறார். எல்லா சபைகளுக்கும் எல்லா மத சடங்குகளுக்கும் போங்க, மத்த மதங்களுக்கு போங்க, அங்கு பரிசுத்தத்தை கண்டித்து ஒருவரும் யாரும் பேச மாட்டாங்க. எந்த போதனையும் அங்கே இருக்காது. எங்கேயாவது கவனிச்சிருக்கீங்களா? நம்முடைய பாரம்பரிய சபைகளுமே அப்படித்தானே நடந்தது. நான் 2 படம் 3 படம் விடிஞ்சு திரையில படமே தெரியாத அளவுக்கு நான் படம் பார்த்திருக்கேன் நம்முடைய பாரம்பரிய சபைகள். ஏன் பரிசுத்தத்தை பற்றி பேசவில்லை? அது கிறிஸ்தவ பாரம்பரிய ஒரு சர்ச்சா இருந்தாலும் பரிசுத்தத்தை பற்றி பேசல. எந்த மதமும், நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த மதமும் பரிசுத்தத்தை வலியுறுத்தவில்லை. ஏனென்றால் அந்த தெய்வங்கள் பரிசுத்தப்படுத்தும்படி வரவில்லை. நம்முடைய இரட்சகருக்கு பெயரே பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். அதனாலதான் அவர் மட்டும்தான் நம்ம பாவத்தை நீக்க முடியும், மன்னிக்க முடியும். உங்க பாவத்திலிருந்து அவர் விடுதலை தர முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க உங்களுடைய எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும்? ஆமா, நீங்க சொல்லுவீங்க, நான் என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம்? வேசித்தனம், விபச்சாரம், பெரிய பெரிய பாவத்தை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறுகிற வர நமக்குள்ளே பாவம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பா போல மாறுற வர நமக்குள்ள பாவம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதான் இயேசு சொல்லுகிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். நம்மிடத்துல இருந்து அழிக்கணுமா? ஏன் அழிக்கணும்னா, நமக்கு ஒரு பேர் வைக்கிறார். பாவம் நம்மளை விட்டு போகலைன்னா நமக்கு ஒரு பேரை அவர் கொடுக்கிறார், தெய்வமே கொடுக்கிறார். 1 யோவான் 3:8 தான் திரும்ப பாருங்க. பாவம் செய்கிற எவனும், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், 327வது பக்கம், புதிய ஏற்பாட்டுல 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். என்ன சொல்லிட்டாரு? முதல்ல பிசாசுக்கு பிறந்தவங்க உண்மை, பிசாசினால் உண்டானவங்க உண்மை நேர கொடுத்துட்டார். மனுஷன் ஆகிய நமக்கு பேர் என்ன? மனுஷர்களுக்கு பெயர், தெய்வம் வைத்த பெயர் என்ன? பிசாசினால் உண்டான. ஏன் அந்த பெயரை கொடுக்கிறாரு? ஏன் கொடுக்கிறார்? ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதலாய் பிசாசு பாவம் செய்கிறான். பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிற எல்லாரும் பிசாசினால் பிறப்பிக்கப்பட்டவன், பிசாசினால் உண்டானவன் ஒரு பேரை கொடுத்துட்டார். இப்படி ஒரு பேர் நமக்கு தேவையா? ஆண்டவர் சொல்றாரு இப்படி ஒரு. ஆனா அதுக்கு முன்னாடி மனுஷனை படைச்சு ஒரு பேர் வச்சார். அவரை தம்முடைய சாயலிலே அவனை உண்டாக்கி. மனுஷன் எப்படி உண்டாக்கினார்? தமது சாயல். அப்ப அவன் யாரால் உண்டானான்? இப்ப
காயினை பத்தி 2 நேம் கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் அவன் பிள்ளையை பெத்தெடுத்த உடனே அவங்க அம்மா பேர் வைப்பா, தேவனால் நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தேன். காயினுக்கு பேர் ஃபர்ஸ்ட். நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா, தேவனால் நான் ஒரு பிள்ளையை என்ன பண்ணேன், தேவனே ஒரு பிள்ளை எனக்கு தந்தார். அப்படி புதிய ஏற்பாட்டுல பின்னாடி சொல்லும் போது பிசாசினால் உண்டான காய். புதிய ஏற்பாட்டுல பிசாசினால பிறந்தவன் சாத்தானால் உண்டான காயின். ஆதியாகமத்துல தேவனால் உண்டான காயின், புதிய ஏற்பாட்டுல சாத்தானால் உண்டான காய். அப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர், உன்னை என் பிள்ளையாதான்ப்பா நான் ஃபர்ஸ்ட் படைச்சேன், ஆனா ஆதாமியேவாள் பாவம் செய்ததற்கு முன்பாக இப்பொழுது நாம் யாரால் உண்டாக்கப்பட்டு விட்டோம், பிசாசினால் உண்டாக்கப்பட்டோம். இப்ப நீங்க சொல்லுங்க, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு நித்திய ஜீவன் இருந்துச்சு, ஆனால் பிசாசினால் உண்டாக்கப்பட்ட பாவ மனுஷனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அப்ப இயேசு வரணுமா வரக்கூடாதா? இயேசு நமக்குள்ள வரணும் வரக்கூடாதா? இப்ப வந்தாச்சு. வந்த நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம், எதை நம்ம பார்வை இருக்கிறது? நமக்கு விடுதலை வேண்டும், அற்புத சுகம் வேண்டும், எல்லா ஐஸ்வர்யம் உயர்வு வேண்டும், உண்மைதான். ஆனா இதுக்கு நடுவுல நீங்க பிசாசின் பிள்ளை என்கிற பேர் உங்களை விட்டு என்ன பண்ணணும், போகி நீங்க தேவனுடைய பிள்ளை என்கிற பேர் உங்களுக்கு திரும்ப வரணும். ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்லணும், நீ என்னுடைய பிள்ளை. இந்த பேர் எல்லாருக்கும் வந்துருச்சான்னு இந்த இடத்துல உள்ளவங்க பாருங்க. இந்த பேர் வராமலே நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, இந்த பேர் வராமலே சபைகள்ல வந்து ஆராதிப்பாங்க. தேவன் நமக்கு பெயர் கொடுத்து விட்டார, நான் பிசாசினால உண்டாகலைன்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ளே பாவம் மன்னிக்கப்படணும், என் பாவம் என்னிடத்திலிருந்து நீக்கப்படணும். இப்ப தேவனால் உண்டானதுன்னு என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்திருக்கணும், கிறிஸ்துவனுடைய பரிசுத்த சுபாவம் எனக்குள்ள இருக்க வேண்டும். அப்பதான் நான் யாரால் பிறந்தவன்? தேவனால் பிறந்தவன். அதனால சொல்றாரு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். அப்ப நீங்க பாவம் செய்யும் போதெல்லாம் நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும், நான் யாருடைய பிள்ளை? பிசாசு பிள்ளை, பிசாசு பிள்ளை, பிசாசு. இயேசுவே என் பாவத்தை மன்னிப்பா. ரெண்டாவது சொல்லணும், இந்த பாவத்தை என்னிடத்துல இருந்து நீக்கிருங்கன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நீக்கிருங்க, எடுத்துருங்க, என்னிடத்துல இருந்து கரையை எடுத்த மாதிரி எடுத்துருங்க. திரும்ப திரும்ப நம்ம பாவம் செய்யக்கூடாதுங்கிற உணர்வு வேணும். பரிசுத்தமா நம்ம வாழணும். ஹல்லேலூயா. இதுல ஆண்டவர் படைத்த இறைவனே நமக்கு நிறைய விஷயம் சுட்டி காண்பிக்கிறார். அதுல ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைய செய்ய போகிறேன். மத்தேயு 15 நம்ம இருதயத்திலிருந்து பாவம் வெளியில வருதா, மனுஷன் யாருங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார், படைச்ச இறைவனே சொல்லுகிறார். அதை நம்ம கேட்கணும். மத்தேயு 15, 19, 20 வாசிங்கள். பாருங்க, கை கழுவாம ஆண்டவர் சாப்பிட்றாரு. சுத்தி உள்ள சொல்றாரு, கை கழுவாம இவர் சாப்பிட்றாரு, கை கழுவாம சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆனா அப்படியே அங்கே உட்காரு. கை கழுவாம சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்றாங்க? பாரம்பரியத்தை கெடுக்கிறாரு ஏசப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏசு சொல்றாரு, கை கழுவாம சாப்பிட்டா அசுத்தம் உள்ள போகும், அது அடுத்த நாள் என்ன ஆயிரும்? கழிவா வெளியில போயிடும். ஆனா மனுஷன் இருதயத்துக்குள்ள இருந்து ஒண்ணு வருதுன்னு மனுஷனை படைச்சவர் சொல்றாரு. யாரு சொல்றாரு? பிசாசினால் உண்டானவர்களே மனுஷனுக்கு சாட்சி கொடுத்தவர். இவ ஹார்ட்டுக்குள்ள இருந்து என்ன வருது? எல்லாருக்குமே இருதயம் இருக்கிறது. கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க, இதெல்லாம் உள்ள இருந்து வருதா? எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், லஸ்ட், அசுத்தமான சிந்தனைகள் மைண்ட்ல இருந்து வருதா? அலமோதுதா? பாவ சிந்தனைகள், அசுத்த சிந்தனைகள், கொலைபாதகங்கள், அசுத்தம் வருது ஃபர்ஸ்ட். அடுத்து பகை வருது, பகை, விரோதம், யாரையாவது பகைக்கிறது, இதுதான் கொலைபாதக சிந்தனைகள். விபச்சாரங்கள், இதுவும் அசுத்தம். வேசித்தனங்கள், இதுவும் அசுத்தம். களவு, யாருடையதை திருடலாம், யாருடையதை அபகரிக்கலாம், யாருடையதை இச்சிக்கலாம், களவுகள். அடுத்து பொய் சாட்சிகள், தூஷணங்கள், கெட்ட வார்த்தை, மற்றவங்களை சபிச்சு பேசுறது, இது எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து சொல்லுங்க புறப்பட்டு வருகிறது. உங்க இருதயத்தை நீங்க சோதிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த இருதயத்துல இருந்து ஆண்டவர் சொன்னாரு, நல்ல நீரும் உப்பு தண்ணீரும் ரெண்டும் ஒன்றா சுரக்காது. உண்மையா இல்லையா? சுரக்கிற இடத்தை ஆண்டவர் டச் பண்றாரு. கெட்ட தண்ணீர், உப்பு தண்ணீர் சுரந்துக்கிற இடத்துல நல்ல தண்ணீரும் கலந்து வராது. ஒண்ணு உப்பு தண்ணீர் இருக்கணும், இல்ல நல்ல தண்ணீர் என்ன பண்ணணும்? சுரந்து வரணும். ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயத்துல ஒண்ணு பொல்லாத சிந்தனைகளும், வேசித்தனங்களும், களவுகளும், பகைகளும், விரோதங்களும். இப்ப வாலிப வயசுனா இந்த லஸ்ட், அசுத்த எண்ணங்கள் ஓடும். கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிட்டா பொறாமை ஓடும். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆயிட்டா பகைகள் ஓடும், விரோதம் ஓடும். திருட்டுத்தனம் பண்றவங்களுக்கு திருட்டுத்தனங்கள் ஓடும். கொலைபாதகங்கள், வெறிகள், இதெல்லாம் மனசுல இருந்து ஓடும். யார் மனசுல என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, படைச்ச இறைவனுக்கு தான் தெரியும். உங்க இருதயத்துல என்ன ஓடுதுங்கிறத நீங்க என்ன பண்ணணும்? இப்ப செக் பண்ணிப்பா. இப்படி உங்க இருதயத்துல தவறான எண்ணங்கள் ஓடுதுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. அப்ப உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே
சுத்த இருதயத்தை எனக்குள் தார். இந்த உப்பு தண்ணீர் எனக்குள்ள சுரக்க கூடாது. இந்த இந்த பாவ காரியங்கள் என் இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது, சுரக்க கூடாது. எனக்கு ஒரு ஜீவ தண்ணீர் எனக்குள்ள இருந்து சுரக்க. நல்ல சுபாவங்கள், நல்ல கேரக்டர்ஸ். இது உடனே நடக்காது. ஃபர்ஸ்ட் ஓடுதுங்கிறத ஒத்துக்கிறணும். ரெண்டாவது அதை எப்படி நிறுத்தணுங்கிறத முயற்சி செய்யணும். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வெற்றி தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் மாற்றுவார். ஆமென். கிணத்துல மேல உப்பா இருக்குதா இல்லையா? அதே கிணத்துல நல்ல தண்ணி வருமா வராதா? ஃபர்ஸ்ட் வராதுன்னு சொன்னா இப்ப வரும்னு சொல்றேன். ஆழமா இன்னும் இறங்க 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 சில டயத்துல உப்பு தண்ணீர் டீப்பா இறங்கும் போது நல்ல தண்ணீர் வர வாய்ப்பு. உங்களுக்குள்ள உப்பு தான். ஆண்டவருக்குள்ள இன்னும் நீங்கள் இறங்கி செயல்பட 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 கொஞ்ச நாள்ல உங்களுடைய ஹார்ட்டை ஆண்டவர் தூய்மையாய் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். உங்க இருதயத்துல இருந்து இதெல்லாம் வெளியில வருதுப்பா. கொலோசியர் 3:4 அவயவத்துல இருந்து வருதான். பாடி பார்ட்ஸ். இந்த பாடி பார்ட்ஸ் கண், காது, கை, வாய், சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள்ல இருந்து பாவம் வெளிப்படுகிறது. கொலோசியர் 3:4 இருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது எங்க உண்டாகுது சொல்லுங்க? பாடி பார்ட்ஸ்ல உண்டாகுது. அவயவங்கள். பாவம் இருதயத்துல ஃபார்ம் ஆகுது. எங்க வெளியில வந்து செயல்படுது? இப்ப எனக்கு கோபம் இருக்குது. கோபம், கடுமையான கோபம் வந்துருச்சு, உள்ளத்துல ஃபார்ம் ஆகுது. கோபத்தை அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல அது வெளியில வரும்போது எங்க வெளியே வருது? என் வாய் வெளியே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய முகநாடி வேறுபட்டு இருக்குது. காயினுடைய முகநாடி வேறுபட்டுருச்சு. கோபப்பட்டோன்னா ஃபேஸ் என்ன ஆயிடுது? மாறுது. இப்ப பாடி பார்ட்ஸ் கையில செயல்படுது. கல்ல எடுத்தான் தலையிலேயே தூக்கி போடு. இருதயத்துல ஃபார்ம் ஆகுது, முகத்துல வெளிப்படுது, கையில வெளிப்படுது, வாயில வெளிப்படுது, காதுகள்ல வெளிப்படுது, கண்ணுல வெளிப்படுது, சரீர உறுப்புகள்ல வெளிப்படுகிறது. இல்ல கவனிச்சிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்துல ஃபார்ம் ஆகி உன் பாடியில, உன் சரீரத்துல பாவம் வெளிப்படுகிறது. நம் தேவ மனுஷர்களாய் மாற வேண்டும். என்ன கேட்டா, உலகத்துல எதிரி பிசாசு, உலகம், மாம்சம். அல்லேலூயா. எத்தனை எதிரி நமக்கு? 3ல பிசாசு நமக்கு ஒரு எதிரி. இந்த மாம்சமே உங்களுக்கு எதிரி. இந்த மாம்சம் உங்களுக்கு எதிரி. எப்படி? இன்னைக்கு நான் ஒண்ணுமே கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கும் போது நீங்க ஒரு கோபமான வார்த்தைகளை பேசும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, என் உடம்பே எனக்கு எதிரியாக மாறிடுச்சு. குடிய விட முடியல சிலருக்கு. மீண்டும் மீண்டும் அவன் குடிக்க போகும்போது என்ன சொல்றான்? என்னால விட முடியல. இந்த உடம்பே அவனுக்கு எதிரியா மாறுது. இந்த கண்கள் எதிரியா மாறுது. பரிசுத்தமா பார்க்கணும்னு நினைக்கிறான், இவன் கண்ணு பார்க்க மாட்டேங்குது. இவன் சிந்தனை பரிசுத்தமா நினைக்க தோணுது, நினைக்க மாட்டேங்குது. இவனுடைய எதிரி யாராய் மாறுகிறது? இவனுடைய உடம்பே இவனுடைய எதிரியாய் மாறுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், விபசாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரகாராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்க அவயவங்களை அழித்து போடு. இப்ப நம்ம ஆரம்ப நிலையில உள்ளவங்களுக்கு இதை பத்தி புரியாது. நீங்க பரிசுத்தமா வாழ நினைக்கும் போது இந்த உடம்பு உங்களுக்கு எதிரியா மாறும். எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க உங்க பாடி உங்களுக்கு எதிரியா இருக்கிறத? இப்ப ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கும் போது சாப்பிட தோணுது பாத்தீங்களா? சாப்பிட தோணுது தப்பு இல்லை. சாப்பிட்டு உங்க ஃபாஸ்டிங்கே கட் பண்ணிடும். ஃபாஸ்டிங் பிரேயர்னு போய்கிட்டு இருப்பான். ஒரு எக்ஸாம் சொல்றேன், ஃபாஸ்டிங் பிரேயர் காலையில இருந்து சாயந்தரம் தான் சாப்பாடு சொல்லும்போது நைஸா போய் ஒரு போண்டாவை தின்ட்டு வர்றான் பாருங்க. இவன் ஃபாஸ்டிங் பிரேயரை கட் பண்ணிட்டானா இல்லையா? ஃபாஸ்டிங் பிரேயரை கட் பண்ணிட்டானா இல்லையா? இப்ப கூட்டத்தை நிறுத்தினது யாரு? கூட்டத்தை நிறுத்தினது யாரு? உள்ள இருக்கிற மாம்ச இச்சைகள். ஹல்லேலூயா. அப்ப எல்லா பாவ பழக்க வழக்கமும் நம்மளை மீறி இந்த வார்த்தையில கேட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? என் கண்ணு நல்லதை தான் பார்க்கணும்னு சொல்லுவோம். நீங்க செல்போன் எடுத்தோடனே உங்க கண்ணு உங்களை அப்படியே திருப்பி கொண்டு போகுதா? இப்ப தப்பு செய்ய வச்சது என்ன? உள்ள எண்ணம் உருவாச்சு. ரெண்டாவது இந்த பார்ட்ஸ் அதுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒத்துழைச்சிருச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஏன் எதிரின்னு சொல்றேன்? இது இப்படி ஒத்துழைச்சு 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 இங்க பாருங்க, நான் இது ஃபுல் பீட் இருக்குது, நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இவ என்னை தள்ளி விட்டுட்டு ஒரு ஆள் பேசுன்னு வச்சுக்கிறேங்க, இதான் மாம்சம். என்னை தள்ளி இது பேசி பேசி மொத்தத்தை இதுல ஆக்கிரமிச்சது. இன்னும் எளிதா சொல்றேன், இந்த உடம்பு பாவத்தை செய்ய வச்சு பழக்கி இது பூரணமாய் ஒரு அடிக்ஷனுக்குள்ள வந்துடும், அடிமைத்தனத்துக்குள்ள வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு நாள் மறிக்கும் போது இந்த உடம்பு உயிர்த்தல விடாம இது நரகத்துக்கு சொந்தமான உடம்பா மாறிடும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, மோசே
30 லட்சம் ஜனத்துக்கு மேல நடத்திட்டு ஒரு நாள் இவர் இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கு அப்புறம் தேவனே இவரை அடக்கம் பண்ணுகிறார் என்றது நம்ம பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதை பத்தி இருக்குது. மோசே இறந்த உடனே இவன் பாடி எடுக்கிறதுக்கு 2 தூதர்கள் வருகிறார். வந்து என்ன கேட்குறாங்க, இவன் பாடி எங்க கையில ஒப்படைச்சிருங்க, இந்த பாடி உயிர் தள்ளக்கூடிய சரீரம், இதை நாங்க என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணணும்னு 2 தூதர்கள் வெயிட் பண்றாங்க. இப்பொழுது இன்னும் 2 தூதர்கள் அந்த இடத்துல வெயிட் பண்ணி சண்டை போடுறான். என்ன சண்டை போடுறான் நல்ல கவனிங்க. இந்த பாடி யாருடையது, என்னுடைய. 2 பிசாசு தூதர்கள் இந்த பாடி இந்த சரீரம் என்னுடையதுன்னு சண்டை. இந்த 2 பேரும் என்னுடைய சண்டை. மோசே என்ன தப்பு பண்ணார்னா, அந்த 40-80 வருஷ காலத்துல ஒரு தப்பு பண்ணார். கண்மலையை பார்த்து பேச சொன்னாரு, அடிச்சுட்டார். இந்த ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு தப்பை அதுல சொல்லுவாரு, நான் நல்லா தாண்டா இருந்தேன், நீங்க தான் என்னை கோபம் முட்டிட்டு. இந்த கோபம் மனசுக்குள்ள வந்து இருதயத்துக்குள்ள வந்து வெளிப்பட்டு கையில வெளிப்பட்டு அடிச்சே போட்டார் கண்மலை. இருதயத்துக்குள்ள வந்து பாட்ஸ்ல வந்துச்சா வரலையா, வந்துச்சா வரலையா, செத்தாரா சாவலையா, சண்டை போட்டானே இல்லையா தூதன். ஒரு கீழ்ப்படியாம கையெடுத்து ஒரு தடவை அடிச்சதுக்கு உடம்ப தர மாட்டேன்னு கேட்டா, உங்க உடம்பையும் என் உடம்பையும் பரலோகத்துக்கு போகணும்னு நீங்க என்ன நிச்சயத்துல நீங்க இருக்கீங்க? மோசே பாடிய கொடுக்கல, சண்டை வருதுல, மாப்பிள்ளை இங்கதான் எடுப்போம், அம்மா வீட்டுல அப்பா வீட்டுல தான் இந்த பணத்தை எடுப்போம், புருஷ வீட்டுல தான் பணத்தை எடுப்போம், சண்டைக்காடு, இங்க பாடி எடுப்போம் அங்க பாடி எடுப்போம். இந்த சண்டை முதல்ல விடுங்க, எங்க வேணாலும் பாடி எடு. இதுக்கு மேல ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாஸ்டரும் ஃபாதரும் சொல்லிடுவாங்க, உங்களுடைய பரலோக ராஜ்யத்துல சேர்த்துக்கொள்ளும் இவர்களை விதைத்து இருக்கிறோம், நல்ல போராட்டம் போராடினான்னு. இவர் ஒரு புருடா விட்டுட்டு பயங்கர போராடி இந்த பொய்யை சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணுவார். இன்னொன்னு இதுல உன்னை நித்திய மாட்சிமைக்குள்ளே இவரை சேர்த்துக் கொள்கிறார். இவன் குடிச்சிட்டு தற்கொலை பண்ணி மண்டையை போட்டிருப்பான், தெரியும். கூட்டு வந்து ஐயாவுடியில வச்சு அடக்கம் பண்ணிக்கிட்டு சொல்லுவாங்க, இவருடைய நித்திய மாட்சிமையிலே நீர் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். பச்சை பொய். அவர் அந்த பக்கம் சொன்னார், இந்த பாஸ்டரும் பச்சை பொய், ஆராதனைக்கு இவர் வர மாட்டார், இவரையும் நல்ல போராட்டம் போராடினான்னு சொல்லியாச்சு. கொஞ்சம் மோசையை நான் அப்பப்ப பார்ப்பேன், முகமுகமாய் தரிசிச்சவன், அவன் முக பிரகாசம் தேவன் மேல அப்படியே நிற்கும். அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் ஒரு தடவை சொன்னதை கேட்காம அடிச்சதுக்கு பாடியை தரலப்பா. 2 பேரும் சண்டை நடந்து எப்படியோ சண்டையில ஜெயிச்சு அவன் பாடியா அப்பாடி மோசே பாடி கிடைச்சிருச்சான்னு சண்டை போட்டு வாங்கிட்டு போனாங்க. இவன் நம்ம ஈஸியா சொல்றோம், நாங்க பரலோகம் போவோம். ஆண்டவர் கொலோசியர்ல தான் சொல்றாரு, உனக்கு அவையும் உன் பாடி தான்ப்பா உனக்கு கேடு. இந்த பாடியில இந்த சரீரத்துல நீ செஞ்ச எல்லா பாவ கணக்குகளும் இந்த சரீரத்துல பதிஞ்சிருக்கும். கண்ணில் பார்த்த தப்பான விஷயங்கள் கண்களோடு பதிஞ்சிருக்கும், சிந்தனைகளோடு பதிஞ்சிருக்கும். இந்த உடம்ப பிசாசு எவ்வளவு யூஸ் பண்றானோ பண்ணி இந்த உடம்ப ஆதிக்கம் செலுத்துவான். ஏன்னா இந்த உடம்பு பிசாசுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இந்த சரீரம் தான் மறுரூப சரீரமாய் மாறப்போகிறது. இயேசு சாவறதுக்கு முன்னாடி ஒரு செக்கப் வந்துச்சு. இதே போல மோசையை போல இயேசுவையும் செக் பண்றதுக்கு ஒரு குரூப் வந்திருப்பான், என்னுடைய அனுமானத்தின்படி. அப்பொழுது வரும்பொழுதுதான் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி அவனுடைய என்னிடத்தில் ஒன்றும், ஏன் பாடி நீ டச் பண்ண முடியாது, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களுக்குள்ளே நான் எழுப்புவேன். என்ன சொன்னார்? இந்த அவையும் முழுவதும் பரிசுத்தமாய் மாறினது, பரிசுத்த செயல் தான் செஞ்சிச்சு. இந்த உடம்ப இடிச்சு போடு, கொண்டு போடுன்னு, 3ஆவது நாள் உயிரோட இரும்பு. ஏன்னா இந்த உடம்புல ஒரு தப்பு கூட நான் செய்யலைன்னு சொன்னார். அடிச்சு பேசினார். மோசே ஒரு தப்பு செஞ்சான், போகல. இன்னைக்கு பல தப்பை செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்து சுத்திகரிக்கும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பயத்தோட செயல்படணும். என் கண்ணு பிசாசுக்கு ஒப்படைச்சிடக்கூடாது, என் கண்ணு நல்லதை பார்க்கணும், என் கை நல்லதை செய்யணும், என் வாய் நல்லதை பேசணும். என்ன சொல்றாரு? விபச்சாரம், அசுத்தம், துர் இச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை. அதுல இன்னும் பாத்தீங்கன்னா கோபம். 8வது வசனத்துல ஃபர்ஸ்ட் கேட்டகரியை தான் நம்ம பார்ப்போம். பாவம் செஞ்சுட்டா என்ன பண்ணுவோம்? விபச்சாரம் பண்ணிட்டான்டா, நாங்களாம் ஒண்ணுமே செய்ய மாட்டோம். அசுத்தம் பண்ணிட்டான்டா, பொருளாசைக்காரன்டா, எல்லாத்தையும் அவங்களெல்லாம் பெரிய குற்றவாளியா வச்சிருவோம். 8வது வசனத்துல தான் மோசே மாட்டினாரு. மோசே விபச்சாரம் இல்ல, வேசித்தனம் இல்ல, பொருளாசையும் மோசே எங்க மாட்டினாரு? கோபத்துல மாட்டினாரு. நம்ம கோபத்துல பாவமாவே எடுக்க மாட்டோம். கோபம் பாவம் சொன்னா அவன்கிட்ட கோபப்படுவான். யாரை பார்த்துடா கோபம் படுறது, பாவம் சொன்ன. கோபம், மூர்க்கம், கோபத்துல ஒரு உச்சகட்டம், பொறாமை, எல்லாம் வம்பும். பாத்தீங்களா, வாய் சகடார், வம்பும், புத்தீனமான பேச்சுக்கள், இது எல்லாம் பாவம். இதை செய்கிற, நல்லா கவனிங்க, இதை செய்கிற அடுத்து ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போடும். 9வது வசனம்,
அடுத்து 10வது வசனத்துல தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கு. அப்படியே கலாத்தியருக்கு வாங்க. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து வாசிங்க. பாருங்க, எல்லாம் சேர்ந்ததை வாசிப்போமா? இங்க பாருங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், வாசிங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப மாம்சத்தின் கிரியைகள் என்ன வெளியரங்கமா இருக்கிறது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், அதான் மேஜர் பாவமா பார்ப்பாங்க. ஆனால் பகைகளும் விரோதங்களும், யாருடைய சண்டையா இருக்கீங்களா? யாருடைய விரோதமா இருக்கீங்களா? யாருடைய பேச மாட்டேன்னு சொல்றீங்களா? பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகள் எல்லாம். வெறினா என்ன அர்த்தம்? இப்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறது பசி. அதே இது ஒரு நாளைக்கு ஒரு 8 வேளை சாப்பிடுறான், ஆவணும், அதாவது கிடைச்சதை திரும்ப ஒரு வெறி கொண்டு அதை செய்யலாம் பாருங்க, அவன் தான் வெறிய. அதை நீ எல்லாத்துக்கும் பொருத்திக்கலாம். புரியுதா? இப்போ ஒரு தேவைக்கு ட்ரெஸ் போட்டா அவன் ட்ரெஸ் வாங்கிட்டான், நினைக்கும் போதெல்லாம் ட்ரெஸ் வாங்கினா அவன் யாரு? வெறிய. பசிக்கு சாப்பிட்டான்னா அவன் பசிக்கு சாப்பிட்றான், ருசிக்கு சாப்பிட்றான் ஏதோ ஒரு நாள்னா ஓகே, திங்கிறதே பொழப்பா இருக்கானா அவன் தான் யாரு? வெறிய. வாழ்றதுக்காக பணம் தேவை, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கொஞ்சம் சொத்துக்களை சேர்த்துருக்கோம், கொஞ்சம் இது பண்ணிருக்கோம். ஆனால் பணம் 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 பணம்னு ஓடுறான் பாருங்க, பாக்கெட்ல இருந்து எடுக்க மாட்டோம். சம்பாதிக்கிறதே நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சம்பாதிக்கிறது. இதுதான் பண வெறி. நிறைய செலவழிக்கிறதும் வெறி, செலவழிக்காம இருக்கிறதும் சொல்லுங்க வெறி. ஆண்டவர் கொடுத்தத பூமியில, ஆண்டவர் ஒன்னேன்னு சொன்னாரு, பூமியில ஒரே ஒரு சந்தோஷம், என்னுடைய சித்தத்தை செய்யறது, மனைவி பிள்ளைகளோட சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறதாப்பா பூமியிலேயே பெரிய தேவ சித்தம். பூமியில அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு அனுபவிக்கிற ஒரு விஷயம்னா இதுதான். உனக்கு நீ கொடுத்த மனைவி பிள்ளைகளோட நல்லது பொழுதை வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன நீ ஆராதிச்சுக்கிட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு, அவ்வளவுதான். இதுதான் ஆண்டவர் கொடுத்த பூமியில அனுபவிக்கக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. அனுபவிக்காம 40 வயசு வந்த உடனே அனுபவிக்க நினைச்சாலும் சொல்லுங்க, சுகரு, பிரஷரு எல்லாம் வந்து வெறி. அல்லேலூயா. தேவைக்கு மிஞ்சினதை என்ன பண்றது? செய்யறது வெறி. தேவைக்கு மிஞ்சினதை ஆசைப்படுறது வெறி. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பாவம், மனுஷனுடைய சரீரத்திலிருந்து பாவம், அடுத்து அவன் ஆவின் கனிகள், மாம்சத்தின் கனிகள் வெளிப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல சொல்லுங்க சுதந்திரிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார், இவைகளை அழிக்கும்படிக்க மனுஷகுமாரன், சொல்லுங்க, இவைகளை அழிக்கும்படிக்க, இவைகளை நீக்கும்படிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். நம்மிடத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் நம்மை விட்டு வெளியேறி போவதா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நம்ம பரிசுத்தமாவதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப இயேசு எதற்கு வந்தார்? நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்க வந்தார். அப்ப இந்த அவயவங்கள், இருதயம், எல்லாத்தையும் குறித்து நீங்க கவலையற்றவர்களா இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். யோபு 20:11 நம்ம செஞ்ச எல்லா பாவமும் இந்த உடம்புல ரிஜிஸ்டர் ஆகி பதிவு செய்யப்பட்டு ஸ்டோர் ஆகி இந்த எலும்புகளுக்குள்ளே இது உறங்கிக் கொள்ளும். யோபு 20:11. வாலிப வயசுல செஞ்ச எல்லா பாவமும் எங்க ஸ்டோர் ஆகுது? எலும்புகள்ல ஸ்டோர் ஆகி மண்ணிலே படுத்துக்கொள்ளும். போதும். மண்ணிலே என்ன பண்ணுமா? நம்ம மறிக்கும் போது எது கூட படுக்குது? எலும்புக்குள்ள என்ன இருக்குது? நீங்க செஞ்ச அவ்வளவு பாவமும் அதுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா வேணாமா? சொல்லுங்க, வேணும். சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஆண்டவர் ஆராதிக்கிற மட்டும் அல்ல, நம்ம இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பாவங்களும் நம்மை விட்டு வெளியே போய்கொண்டே இருக்க வேண்டும். யாரையாவது பகைக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஒப்புரவாகிரும். அல்லேலூயா. பொருள் ஆசை இருக்குன்னா அதுல இருந்து வெளியில வந்துடணும். அதிகமா செலவழிக்கிறீங்கன்னா அதுல இருந்து வெளியில வரணும். செலவழிக்கவே இல்லையா, அதுல இருந்து வெளியில வரும். பகை, விரோதம், கொலை, தூசண வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், கண்களின் இச்சைகள் எல்லாத்தையும் விட்டு வெளியில வரணும். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்,
ஒரு முறை கம்பெடுத்து அடிச்ச அவன் பாடிய பிசாசு விட்டு கொடுக்கல என்றால், நம்முடைய சரீரத்திலே தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தவறோடு நம்ம செத்து போனா நம்ம செஞ்ச எல்லா பாவமும் இந்த அவயவத்தோடு புதைக்கப்பட போகிறது. பாவம் உள்ளே புதைந்து நம்மோடு கூட படுத்துக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது யாருடைய சரீரம் சுத்தமா இருக்கிறதோ அவருடைய சரீரத்தையே கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சரீரம் உயிரோட எழும்பணும்? அதுக்கு தானே சர்ச்சுக்கு வர்றோம். அதுக்கு தான் இயேசு வந்தாரு. இயேசு என்றால் என்ன பெயர்? நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். உங்க சரீரத்தில் இருக்கிற பாவத்தையும் கர்த்தர் நீக்குவாராக, ரட்சிப்பாராக. நாம் உயிரோட கூட எழுந்திருக்கும் போது நம்முடைய இடத்துல ஒரு பாவம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் நம் பாவம் கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக உட்கார்ந்து இந்த கெட்ட கிரியைகள் எல்லாம் நீங்க அழிச்சுக்கிட்டே வரணும். பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன். நான் டெய்லி என்ன பண்றேன்? நான் சாகிறேன். டெய்லி நீங்க சாகணும். டெய்லி உங்க கெட்ட பழக்கத்தை நீங்க சாகடிச்சு ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணணும்? வந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்மளை உயிரோடு கூட எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. இந்த பூமியிலையும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அதாவது யோவான் சொல்லும்போது கோடாரியானது, பெரிய கோடாரி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த கோடாரி. கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வேர்ல வச்சு ரெடியா இருந்து இயேசு வந்துட்டார். திரும்பி வரப்போகிறார். வேர்ல இருக்குது. சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு எங்க போடப்படும்? ஆவியின் கனி வெளிப்படணும். நான் இப்ப சொன்ன வேசித்தனம், விபச்சாரம், பொருளாசை, பொறாமை, வெறிகள், பகைகள், விரோதங்கள்லாம் கெட்ட கனி. கோடாரி எங்க இருக்கிறது? அது வெட்டப்பட்டு எங்க போகும்? தீயில போட்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல போற, ஆண்டவர் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்து. ஆமே. ஒவ்வொரு நாளும் என்னை நீர் கழுவும். இந்த செயல்கள் என் வாழ்க்கையில இருக்கவே கூடாதப்பா. உங்களை போல ஒரு நல்ல குணம் மட்டும் தான் என் வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் தம்மை போல மாற்றுவார். இயேசு இதற்காகவே பூமிக்கு வந்தார். இத 3 நாள் கேட்டாங்க. 3ஆவது நாள் பசியோட விட்டுட்டாரா? இந்த இடத்துல நீங்க வந்தவங்க, ஐயோ நான் கவலையோட இருக்கிறேன், ஒரு ஆறுதல் வார்த்தை பேச மாட்டாங்களா? ஐயோ நோயோட இருக்கிறேன், இந்த நோய் மாறாதா அப்படின்னு நீங்க வந்திருப்பீங்க. அன்னைக்கும் 3 நாள் இயேசு பிரசங்கிக்கும் போது அப்படித்தான் இருந்தார். இயேசு பேச வேண்டியதை பேசினார். பேசி போகும் பொழுதோ ஜனங்கள் பசியோடு இருப்பார்களே, நான் அவர்களுக்காக பரிதவிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் பசியை ஆற்றி அவர்களை திருப்தி அடைய பண்ணி கர்த்தர் அனுப்பினார். இந்த வார்த்தையில கேட்கிற நீங்கள் பாக்கியவாங்க. முதலாவது ஆண்டவரை தேடி அவருக்கு பிரியமா வாழுங்க. மற்றது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பார்த்துக் கொள்வார். நீங்க கேட்கவே தேவையில்லை. அவங்க கேட்டாங்களா? 3 நாள் முடிஞ்சு ஒரு ஆளாவது பசியோட இருந்தான்னு கேட்டாங்க. இன்னும் பாருங்க, 3 நாள் ஆச்சு. டப்பாக்குள்ள 5 அப்பமும் 2 மீன் இருக்கு. 3 நாளா இவன் என்ன பண்ணல? நம்ம சண்டே கிளாஸ் பையில நடந்துகிட்டு இருக்கும் போதே பேக்க உருவி முட்டையெல்லாம் திப்பான். அவன் எவ்வளவு நல்ல பயலா பிரசங்கம் கேட்டிருக்கான் பா. 3 நாளும் அந்த சப்பாத்தி இருக்குமா? இருக்கும். இங்க இருந்து ஒரு தடவை டெல்லி போகும்போது ராஜஸ்தான் வந்தாங்க பயலு. இங்க டைல்ஸ் போடுறவங்க அங்க வந்தாங்க. ஊருக்கு, சொந்த ஊர் போகும்போது ஒரு அட்டைப்பெட்டியில சப்பாத்தி வச்சிருந்து 3 நாளும் சப்பாத்தி சாப்பிட்டு. 3 நாள் அப்போ இருக்குமா? என்ன ஆண்டவர் கதை விட்டுக்கிட்டு இருக்காரு? இல்ல, 3 நாள் இருக்கும் சப்பாத்தி இருக்கும். சுட்ட மீன் கண்டிப்பா இருக்கும். 3 நாளும் அது 2ஐயும் டப்பாவை துறக்காம வச்சான். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையே முக்கியம், சாப்பாடு ரொம்ப அவனுக்கு முக்கியம் இல்லை. அதனாலதான் அவன் சாப்பாடை கர்த்தர் பெருக பண்ணி எல்லாருக்கும் ஆசீர்வாதமா மாத்தினான். உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் ஆண்டவர் சொல்ற விஷயம், நீ என்ன தேடு, பொருளையும் ஆசீர்வாதத்தையும் தேடுறவனை விட என்ன தேடுற உன்னையும் நான் உயர்த்தி காமிப்பேன்னு ஆண்டவர். அவங்க அதை மட்டும் தான் தேடி போறாங்க. ஆனா நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நமக்கு அவங்கள விட ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் நமக்கு தரும். அல்லேலூயா. நம்ம எழுந்திருப்போமா? எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். இப்ப